ஹலோ. வணக்கம் மேடம். கீதா மேடம்ங்களா? ஆமாங்க சார். மேடம் வணக்கம். நான் பாலிமர் நியூஸ் எடிட்டர் வேல்ராஜ் பேசுறேன். சொல்லுங்க சார். மேடம் நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க சார். மேடம் அன்னைக்கு நம்ம இவரு நீலகிரி திமுக வேட்பாளர் ராசா வண்டியை சோதனை பண்ணது நீங்க தானா? சார் ஆமாங்க. அந்த வண்டியில வந்து நிறைய பெட்டி இருக்கு, சூட்கேஸ்லாம் இருக்கு. எதையுமே திறக்காம வெறும் 2 இதை மட்டும் அப்படி திறந்து பார்த்து அனுப்பி வச்சதோட உள்நோக்கம் ஏதாவது உண்டா? சார் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சார். ஆ? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார். இல்ல, எதுக்காக வேட்பாளர் வண்டியை சோதனை பண்ணாம அந்த பெட்டியெல்லாம் சோதனை பண்ணாம அனுப்பி வச்சீங்க? எல்லாம் ஆ? சொல்லுங்க மேடம். சார் சாரிங்க சார், நான் உடம்பு சரியில்லாம இருக்கேங்க சார். இல்ல, இதுக்கு இது பதில் கிடையாது. நான் கேட்டது சார், வேட்பாளர் சார், வண்டி எதுக்காக எல்லாம் சோதனை பண்ணாம எல்லாம் அனுப்புனீங்கிறது தான் என்னோட ஓபன் கேள்வி. பண்ணி காமிச்சு துணி வச்சிருந்தாங்க, பார்த்துதாங்க சார் இது பண்ணோம். இல்லையே, அந்த விஷுவல்ல அந்த இதெல்லாம் இல்லையே, துணி வச்சிருந்ததெல்லாம் இல்லையே. நீங்க அந்த பெரிய ட்ராலி பேக்லாம் ஓபன் பண்ணவே இல்லை. அதுக்கு பக்கத்துல நிறைய பை இருந்துச்சு. எதையுமே ஓபன் பண்ணலையே. வெறும் பேருக்கு ஒரே ஒரு சூட்கேஸை மட்டும் திறந்துட்டு நீங்க அனுப்பிட்டதா சமூக வலைதளங்கள்ல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க உங்க மேல. உங்க தரப்பு விளக்கம் என்ன? சார், நான் 2 நாளா நைட் டியூட்டி பார்த்துட்டு நான் ஒரு மாதிரி இருக்கேங்க சார். நீங்க அப்படியாங்க மேடம்? திரும்ப எல்லாருமே சரி மேடம். பின்னாடி நிறைய கார் வந்துச்சு, அந்த காரை கூட சோதனை பண்ணாம அனுப்பிட்டீங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா மேடம்? சாரிங்க சார், என்னால முடியலைங்க சார். எனக்கு இப்படி இருந்தா எப்படி நியாயமா தேர்தல் நடத்துவீங்க அப்படின்னு பப்ளிக் கேக்குறாங்க. சார், சுற்றுலாவுக்கு வர்றவங்க பணத்தெல்லாம் புடுங்குறோம், பறிக்கிறோம். சாரிங்க சார். ஆனா அரசியல்வாதிகள்ட்ட இருந்து எதுவுமே எடுக்க மாட்டோம்னா எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. சார் சாரிங்க சார், எனக்கு முடியல. ப்ளீஸ். சரிங்க மேடம், டேப்லெட் போட்டு படுத்துங்க மேடம். நன்றி மேடம்.